எனக்கு பழைய பேட்டரி தான் வருமா? என்னடா டேய் லாஜிக்காக யோசிங்கடா. ஹாய் டிஆர்எஃப். ஏங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா பொல்யூஷனும் அதிகமாக போச்சுங்க. அதே மாதிரி நம்மகிட்டையும் டப்பு இல்லாமல் போச்சு, அவன் திண்டாடுறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கிடைக்கிறது ரொம்ப தட்டுப்பாடாக போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சீக்கிரம் அவனு எலக்ட்ரிக் வண்டியை தயாரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக் காராக இருக்கட்டும், இனிமேல் போகிற போக்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளைட்டும் விட்டுருவாங்க. ஆனால் இப்போ எல்லா கம்பெனிக்காரும் மெயினாக கான்சன்ட்ரேஷன் எதில் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ ஸ்கூட்டராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அது மெயினாக எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரும் போட்டி போடுறான். நீ இதை பண்ணுறியா, நான் அப்போ இதை பண்ணுவேன், நான் இதை பண்ணனா நீ இதை பண்ண, அப்படிங்கிறப்ப போட்டி போட்டு போயிட்டு இருக்கான். எவன் வேணா எது வேணா செய்யுங்கடா, நான் வாயை பொத்திட்டு எல்லாத்தையும் பொத்திட்டு பேசாமல் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஹோண்டா அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ரோசப்பட்டு எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறப்பல 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் எந்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவா. ஸோ ஆக்டிவா இல்லைனா ஹோண்டாவே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அப்பேற்பட்ட வண்டியை வச்சே நம்ம கணபதி பூஜை போட்டுலாம்டா அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி அந்த ஆக்டிவா இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா QC1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவா ஈயை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதான் மாடலுக்குள்ளார 2 மாடல் அப்படிங்கிற கதையாட்டம். அதாவது ஆக்டிவா ஈலே பார்த்தீங்கன்னா 2 டைப் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்கிற வேரியன்ட் ஒன்று, ப்ளூடூத் இல்லாத வேரியன்ட் ஒன்று. ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸு, ப்ராசர் க்ராட்டெக்ஸு, ஸ்டோரேஜ் 32 GB, ரேமு 6 GB. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது ஏதோ மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லைடா இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னானுங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோண்டா நீவா கொடுத்துருந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்மார்ட், அதாவது கீபோர்டு ஸ்டார்ட் பண்ணாமல் பட்டன் அழுத்தி ஸ்டார்ட் பண்ண கார்லலாம் இருக்கிறப்பல கொண்டு வந்திருந்தாங்க. டியோலலாம் கொடுத்துருந்தாங்க. இது சில பேர் பிரோஜனமாக இருக்குது, சில பேர் ஏன்டா இதெல்லாம் கொடுத்து எங்கள் காசை கரியாக்குறீங்க அப்படிங்கிறலாம் திட்டுறதும் உண்டு. அந்த ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஹோண்டா ஆக்டிவா ஈல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்க் பிரேக்கு, இன்னும் மெயினாக சொல்ல போனால் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா கீரை போட்டோம்னா பின்னாடி போகும்ல, அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. எனக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எதுக்குடா 3 ரைடிங் மோடு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாப்புல இருக்குது. பட் அது பிரோஜனமா அப்படிங்கிறது ஓட்டி பார்த்தா தான் தெரியும். 7" TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் வர்றது, இல்லை மெசேஜ் அனுப்புறது, பார்க்குறது, ஸோ மியூசிக்கு, நேவிகேஷனு, இந்த மாதிரி சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் தான். ஓகேங்களா? ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் குறை சொல்கிறாப்புல அதிகப்படியாக அள்ளி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தரத்தை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவை எதுவும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இதில் குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நம்ம வருவோம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 102 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம். அந்தளவுக்கு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 80 km/h ஸ்பீட் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. சொல்கிறது சொல்லுவாங்க, ஓட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதிலிருந்து அப்படியே குறைஞ்சிரும். ஸோ ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எக்கனாமிக் லெவலில் போகணும், இப்படி போகணும், அப்படி போகணும், இந்த மாதிரி ரைடிங் வச்சு தான் போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எந்தளவுக்கு சாத்தியங்கிறது ஓட்டி பார்த்ததுக்கு அருமைலாம் தெரியும். சரி, இதில் என்னடா குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி ஈஸியாக நம்ம ரிமூவல் பண்ணிக்கலாம். எதுக்கு ரிமூவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு. சரி, இதை வீட்டில் சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னா அதுதான் கிடையாது. இதுக்குன்னு தனியாக சார்ஜ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் இதெல்லாம் சார்ஜ் பண்ண முடியுமா? ஸோ இந்த சார்ஜ் ஸ்டேஷன் இப்போ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடையாது. அப்புறம் இதை வாங்கி என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது சார்ஜ் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா இப்போ வர 2025 பிப்ரவரி மாதம் தான் ஒரு 3 சிட்டியில் ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. எங்கே? மும்பை, டெல்லி, பெங்களூர். இந்த 3 இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா ஹோண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. இந்த 3 இடத்துல ஆரம்பித்து மற்ற உள் கிராமத்துக்கு இல்லை வெளி கிராமத்துக்கெல்லாம் எப்போ இவங்க கொண்டு வர்றது, நம்ம இதெல்லாம் எப்போ வாங்குறது? இந்த வண்டியை நம்ம ஓட்டிகிட்டே போகிறோம், திடீர்னு ஏதாச்சும் நடுக்காட்டில் இல்லை இருட்டில் எங்கேயாச்சும் நின்று போச்சு அப்படின்னா இதுக்காக சார்ஜ் ஸ்டேஷன் நம்ம தேடி போயிட்டு இருக்க முடியுமா? ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படியும் அந்த மாதிரி அவங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு இவங்க இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமே நம்ம எப்படி இருக்க போகிறோமோ அதை யோசிச்சு இன்றைக்கே கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது? இவங்க முதல்ல சார்ஜ் ஸ்டேஷன்லாம் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேலே இந்த மெத்தட்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வண்டியை முதல்ல கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமே சார்ஜ் ஸ்டேஷனை பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் சார்ஜ் தீரப்போகுதுன்னு சொல்லி இண்டிகேஷன் வந்தோடனே சார்ஜ் ஸ்டேஷன் தேடி நம்ம ஓடிட வேண்டியதான். ஸோ அங்கே போய் நிறுத்தினோடனே பேட்டரியை ஈஸியாக நம்ம ரிமூவல் பண்ணி நம்ம இந்த வண்டி வாங்கும்போது நமக்கு ஒரு ஸ்கேன் கார்டு கொடுத்துறாங்க. அது எதுக்குன்னா இந்த சார்ஜிங் மிஷின்கிட்ட போய் காமிச்சோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணிடும். ஓகே, நீங்கள் இந்த பேட்டரி இன்செர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லும். ஸோ அந்த இடத்துல போய் சொருகிடணும். அந்த பேட்டரியை சொருகணுன்னே அந்த பேட்டரியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி சார்ஜ் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். ஸோ அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கிறமே ஓகே குட் கண்டிஷன் தான் இருக்குது. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு 2 பேர் சொருகிட்டு போயிருக்கானுங்க, அதை நான் ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன், அதை நீ உருவிக்கிறா, நான் இதை
வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்பல கொடுக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆட்டம். ஸோ ஏற்கனவே ஒருத்தன் செஞ்சு வச்சுட்டு ஏற்கனவே ஒருத்தன் வந்து சொருகி வச்சுட்டு போனதை நம்ம பேட்டரியை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ரீப்ளேஸ்மெண்ட் ஆட்டம் எடுத்துகிட்டு வந்து சொருகிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சில பேர் நான் புது வண்டியை எடுத்து சப்போஸ் புது பேட்டரி போய் சொருகிறேன், ஏற்கனவே ஒருத்தன் பழைய வண்டி வாங்கியிருப்பான், அவன் பழைய பேட்டரி சொருகி வச்சிருந்தான் அப்படின்னா எனக்கு பழைய பேட்டரி தான் வருமா? என்னடா லாஜிக்காக யோசிங்கடா. ஸோ இது காலப்போக்கில் தான் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது நம்ம புரியும். இப்போ எனக்கு இன்னும் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ என்னையை கேட்டிங்கன்னா இந்த மாடல் வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக எவன் வாங்கி என்னென்ன இன்னல்கள்லாம் படுறானுகோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே இந்த வண்டியை வாங்கிக்கலாம். அவசரப்பட்டு யாரும் புக்கிங் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேலே ஹோண்டா தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர் பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். 5 கலர்ஸில் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. மெயினாக ஃபுட் பேஸ், அதாவது கால் வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. எதுவும் வாட்டர் கேன் கூட ஏற்ற முடியாது அப்படிங்கிறப்பல தான் இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அங்கே தான் பேட்டரி நம்ம சொருகிறோம். அந்த பேட்டரி சொருகிறதுனால அதில் அண்டர் ஸ்பேஸ் எல்லாம் இல்லை. ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லாம் இல்லை. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா IP65 சொல்லிட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டரி ஒன்றும் தண்ணியில் போய் நினைக்க போகிறதில்ல. இருந்தாலும் எக்கு தப்பாக ஏதாச்சும் தண்ணி பட்டுடுச்சு அப்படின்னா பேட்டரிக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறப்ப உறுதி கொடுக்கறதுக்காக IP65 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்வின் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓவராலாக பார்க்கச்சே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பேட்டரி ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப இடிக்குது. ஸோ இது ஹோண்டா ஆக்டிவா ஈல இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடான QC1 அதில் என்னடா மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே சார்ஜ் பண்ணிக்கலாமா? அப்பாடா அப்படிங்கிறப்பல தானே இருக்குது. அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. QC1 வந்து வீட்டிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜ் ஸ்டேஷனாக நீங்கள் போகணும்னு தேவையில்ல. ஆனால் அவங்க சொல்கிற கண்டிஷன் என்ன, வீட்டில் வந்து 6 ஆம்ப் பவர் ஹோல்டர் இருக்கணுமா. ஸோ அதில் போட்டால் தான் சார்ஜ் பண்ண முடியுமா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 7 hours ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 102 கிலோமீட்டர் போகலாம், 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஓட்டி பார்த்ததுக்கு அருமையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி கண்ணால் பார்க்குறது அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறது பின்னாடி வர்ற காலங்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த QC1 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்ஸஸான மாடலில் தான் இருக்கும் நம்புறேன். ஏன்னா வீட்டில் இது சார்ஜ் பண்ணிக்கலாம், இதுக்காக சார்ஜ் ஸ்டேஷனாக தேடி போக தேவையில்லை. வீட்டில் சார்ஜ் பண்ணிக்கிற மெத்தடாக இருக்கிறனால இது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஹோண்டாவோட தரத்தை பற்றி நமக்கும் ஓரளவுக்கு தெரியும். HSMart கீ வந்து கொடுக்கல, ரிவர்ஸ் ஆப்ஷன் அந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்கல, ப்ளூடூத் சிஸ்டம் கொடுக்கல, டிஸ்க் பிரேக்கு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறையா மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இதில் கட் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது அலாய் வீல் தான் வருது. இதுலேயும் டியூப்லெஸ் டயர் தான் வந்து USB சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறப்பல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 1.5 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வீட்டில் சார்ஜ் பண்ணக்கூடிய வண்டியாக தானே கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. 5 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் வேரியன்ட்லாம் எதுவும் கிடையாது. டிஸ்க் பிரேக்கும் வராது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஸ்டெப் தான், இதில் 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. 2 ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. 5 கலர்ஸில் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஆக்டிவா ஈயை கொஞ்சம் பூர்த்தி பண்ணுறாப்புல இருக்குது. ஆனால் நல்ல மாடர்னான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஆக்டிவா ஈ தான். ஸோ மாடர்னான ஃபீச்சர்ஸை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் பல கஷ்டங்களும் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த QC1 வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை இந்த ஆக்டிவா ஈ வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லை ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வீடியோவில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த 2 வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது டெலிவரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தான் டெலிவரி வாங்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். அதுமாதிரி ப்ரைஸ் வந்து அவங்க சொல்லவே கிடையாது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். நம்ம ஹோண்டா லான்ச் பண்ண வண்டியை பற்றி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதேமாரி அடுத்தடுத்த வீடியோலேயும் வந்து இனிமேல் வரக்கூடிய ஏகப்பட்ட வண்டிகளை பற்றி நம்ம பேசுவோம். இல்லை வண்டியை பற்றி என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட கேள்வி கேளுங்க. அதை நான் வீடியோ வாயிலாக நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதன் வாயிலாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TRF. அது மட்டும் இல்லாமல் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் சஜஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் பாய்.